ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நான் வெண்டைக்காயை முதல்ல கழுவி நல்லா துடைச்சி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தண்ணி ஒன்றும் இல்லாமல். அதே மாதிரி பழப்புளி கரைச்சி எடுத்துக்கிறேன், மிளகாய்த்தூள், வெந்தயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள். இப்போ வெண்டைக்காய் பொரிச்ச குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு தயாரிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காயை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு தாச்சியில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் இந்த வெண்டைக்காய் பொரிச்ச குழம்புக்கு நாங்கள் வெண்டைக்காயை நல்லா பொரிச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு, அதாவது வெண்டைக்காய் அரைவாசி பதத்துக்கு நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை வேறு தட்டத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். இதே மாதிரி மீதமுள்ள வெண்டைக்காய் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். மீதமுள்ள வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் வெந்தயத்தை போட்டுக்கொள்வோம். வெந்தயத்தோடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கருவேப்பிலை போட்டுக்கொள்வோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ வெந்தயம் கருவேப்பிலை வதங்கி வர டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்வோம். இப்போ வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கொள்வோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பழப்புளியை சேர்த்துக்கொள்வோம். பழப்புளியை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்போடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். மிளகாய்த்தூளோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்வோம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்வோம். வெண்டைக்காயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்பை குறைச்சி மூடி வச்சுக்கொள்வோம். வெண்டைக்காய் கொஞ்சம் அவிஞ்சு குழம்புல இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வெண்டைக்காயில் ஏறி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் தயாரித்த வெண்டைக்காய் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடாமல் குக் வித் அகிலன் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு ஆதரவு தந்துருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.